ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 நாள் ஒரு நாளில் 26ஆம் தேதி கொடுத்தது 5-6, அதில் 750 ரிசல்ட்டு. அதுக்கு 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருந்தது. 27ஆம் தேதி கொடுத்தது 7-8-0 ஆல் போர்டு. அதில் நமக்கு ஒரு நம்பரும் கூட பாஸ் ஆகலை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிற சார்ட்டு 2024 சார்ட்டு தான். இது நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? 2024 சார்ட் தான். பர்டிகுலராக இதுலேருந்து நமக்கு 2 4 டிஜிட் வந்துருச்சு. இன்னொரு 4 டிஜிட் கண்டிப்பாக வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது, சரிங்களா? இதில் சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு ரிசிங் எடுக்க முடியாதவங்க எப்படியெல்லாம் எடுக்கலாம், எவ்வளோ சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? அதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ஏன்னா எல்லா நாளும் எல்லோரும் எடுத்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில நாட்களில் நமக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கு சாத்தியங்கள் நிறையா கிடைக்கும். அது மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள்ஸு இந்த 57-50 அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல நல்லா மார்க் பண்ணுறது தெளிவாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்துருச்சா? 57-50 அப்படியே அடிச்சிருக்காங்க, சரிங்களா? 57-50 அப்படின்னு அப்படியே அடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்க போகும்போது நமக்கு அதே கீழே 62-95, ஓகேங்களா? இந்த 62-95 அதே இடத்துல கீழே 62-95 பாக்ஸ் டைப்பில் வந்திருக்கு. அப்போ நமக்கு கீழே உள்ளதும் நமக்கு பாக்ஸ் டைப்பு கண்டிப்பாக வரலாம். வர்றதுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது, சரிங்களா? அது எப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கெஸ்ஸிங்கு, எந்த அளவுக்கு உட்காரும் அப்படிங்கிறது தான் மெயின். அது இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இதில் டபுள்ஸ் வந்தால் இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீ போக போக வீடியோஸில் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிற செட்டு நமக்கு பாக்ஸ் டைப்பில் வரலாம். எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போது இந்த 32-95 அப்படின்றது பாக்ஸ் டைப்பில் நமக்கு போர்டில் எப்படி செட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். போர்டில் செட் ஆகும் அப்படின்னா எப்படி போர்டில் செட் ஆகும்? அதாவது சி போர்டில் 5-0-5 அடிச்சிருக்காங்க. 0-5 அப்படின்றப்போ இந்த இருக்கிற 0-5 இங்கே 5 வரலாமா, இங்கே 5 வரலாமா? நீங்கள் இந்த கான்ஸ்டில் பார்ப்பீங்க. 0-5-7 0-5-7 7 வருமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் 7 எடுக்க மாட்டாங்க. அதை நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. 7 எடுக்க மாட்டாங்க. 5 வேணால் சி போர்டில் வைக்கலாம். இப்போ 295 வந்துடுச்சு. அப்படி பார்க்க போகும்போது உங்களுக்கு இந்த 750, இங்கே 295, ஒரு நாள் விட்டு இந்த 363, இந்த 363 அப்படியே டைரெக்டாக கூட எடுத்து வைக்கலாம். ஆனால் இது 3 டைமிங்கிறனால எடுத்தாலும் எடுக்கலாம், எடுக்காமல் போனாலும் போகலாம். அதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அந்த 295க்கு மட்டும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், சரிங்களா? இந்த 295க்கு மட்டும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். போர்டில் எப்படி செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது இங்கே 2 5 இருக்கா? 2 5 இந்த இடத்துல 2 5 இருக்குது, ஓகேங்களா? அப்போது இந்த 2 5க்கு இங்கே 455ன்னு இருக்குது. இப்படி கிராஸை பார்த்தீங்கன்னா 4, இங்கே 5, இங்கே 5 வைக்கணும், ஓகேங்களா? இங்கே 5 வைக்கணும். 5 வைக்கும்போது நமக்கு ஏ போர்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இங்கே 5 அப்படின்னு நம்ம வைக்கலாம். இப்போ தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 2 5க்கு
இங்கே ஒரு 5 வரலாம். சரிங்களா? 3 வந்து ஏ போர்டில் வரலாம். இங்கே 2 3க்கு இங்கே ஒரு 3 வரலாம். ஓகேங்களா? 3 இங்கே வரலாம். இது வந்து பாக்ஸ் டைப்பில் வச்சா மட்டும்தான் நமக்கு செட் ஆகும். அப்போ இந்த 5க்கு 5 இங்கே வச்சாலும் வைக்கலாம். இந்த 5 எடுக்கலை அப்படின்னா 562க்கு 2 இங்கே வைக்கலாம். அப்போது 2 இங்கேயும் வைக்கலாம். இங்கே 2ம் வைக்கலாம். இந்த 562க்கு 2ம் வைக்கலாம், இல்லை 5யும் வைக்கலாம். அப்போது நமக்கு 2 5 ஏ போர்டில் வந்து 3 ஸ்ட்ராங்கு. ஓகேங்களா? அப்போது சி போர்டில் 5 அப்படின்னு சொல்கிறோம். 0 5க்கு இங்கே 0 5 5 5 2 அப்படி வரலாம். அப்படி பார்த்தா அடுத்த நாள் 2 வரணும். இப்போது இதில் வந்து 3க்கு வந்து இந்த 2 அடிச்சிடங்க பார்த்தீங்களா? இந்த 2க்கு ஒரு 2 நேற்று வந்தாச்சு. அப்போது இந்த 2க்கு ஒரு 2 நமக்கு சி போர்ட்லேயும் வரணும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிறது அதில் என்ன 9 அப்படின்னு இருக்குது. 9 இங்கேயும் வைக்கலாம். சரிங்களா? இப்படி வந்து வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே சென்டரில் 2ம் வரலாம். ப்ளஸ் கணக்கில் வச்சாமல் 295 அப்படின்ற கணக்கு வந்துடும். அதனால் 2க்கும் ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போது நமக்கு வந்து 2 பாக்ஸு. சரிங்களா? 2 பாக்ஸு நான் கொடுக்குறேன். 395 392 இந்த 2யுமே வந்து நீங்கள் பாக்ஸாக ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸை ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல உட்காரும். இது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷனாக தான் நான் கொடுக்குறேன். இது விட்டு உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்த ரிசல்ட்டு 4 டிஜிட்டு கீழேருந்து மேலே, கீழேருந்து இங்கே மேலே 6295. ஓகேங்களா? இது விட்டு நமக்கு மேலே வந்து 7, கீழே 7. அப்போ அடுத்தது 6 6க்கு வரணும், இல்லை 5 5 குழு நம்பர் பேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 7, இங்கே 7, இங்கேயும் 7. சரிங்களா? அடுத்தது நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து எடுக்கணும். இந்த இடத்துல அடுத்தது நமக்கு இந்த இடத்துல எடுக்கலாம். இதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. கீழேருந்து நீங்கள் மேலே வச்சாலும் சரி, மேலேருந்து கீழே வச்சாலும் சரி. சரிங்களா? இது வந்து ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 இடத்துல ஒரு மார்க்கங்கள் வரும். சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் கீழே இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சரிங்களா? இங்கே கீழே 77, இந்த இடத்துல கீழே 77, இந்த இடத்துல கீழே 77, இங்கே மேலே 77. இதே ஆப்ஷன் இங்கேயும் வருது. இங்கே 66, இங்கே 77, இங்கே 760, இங்கே 750. மேட்சிங் வந்து கரெக்டான முறையில் வருது. இங்கே 700, இங்கே 760. நல்லா பார்த்துக்கோங்க. 760, இங்கே வந்து 750ன்னு வந்திருக்கு. இங்கே வந்து 779, இங்கே டபுள், இங்கேயும் டபுள். சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் நிறையவே இருக்குது. கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதை விட்டு இதே டபுள்ஸு நமக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஜனவரி மாதத்தில் இருக்கும். ஜனவரி மாதத்தில் ஒரு ரிசல்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது.
2 டைம்ஸு நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இங்கேயும் 62.95, இங்கேயும் 62.95. நமக்கு வந்து 62.95ங்கிறது இங்கே வந்தாச்சு. சரிங்களா? இந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக வரும். என்னோடய ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். சரிங்களா? என்னோடய ஆல்போர்டில் 9 அல்லது 3 இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டு. நான் எடுத்து கொடுத்துருக்கிறதுல வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டுமே தவிர கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னோடய இடத்துல வரவங்களுக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் அப்படின்றது தெளிவாக சொல்லிக்குவேன். சரிங்களா? இதில் வந்து 9, 3 என்னோடய ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதான் என் கணக்கு. சரிங்களா? இதில் நிச்சயமாக வின்னிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் எடுத்து கொடுத்த ஆப்ஷனில் கரெக்டாக எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லாருமே என்னோடய வீடியோஸு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் யாராவது இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக போக போக எல்லாமே வின்னிங் வர அளவுக்கு நான் கெஸ்ஸிங் எடுத்து போடுவேன். இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சேம்பிள் தான் காட்டியிருக்கேன். இன்னும் வேறு ஆப்ஷன் எல்லாம் நிறைய இருக்குது. அந்த ஆப்ஷன் எல்லாம் சொல்லிக் கொடுத்தா இன்னும் நல்லா கெஸ்ஸிங் எடுப்பீங்க. கொஞ்சம் போக போக சொல்லித்தரேன். சரிங்களா? தேங்க்யூ.